அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் 2026ஆம் வருடத்தில் ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒவ்வொரு மாதத்திலையும் கிருத்திகை நட்சத்திர தேதி எப்பொழுது வருது அப்படிங்கிற தகவலை நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். முருகப்பெருமானுக்குரிய சிறப்பான விரதங்களில் ஒன்று கிருத்திகை விரதம். இந்த கிருத்திகை விரதம் இருக்கிறதுனால வாழ்வில் வளர்ச்சி கைகூடும். திருமணம் பாக்கியமாக இருந்தாலும் சரி, தொழிலில் வளர்ச்சி தேவை அப்படின்னாலும் சரி, குழந்தைங்களோட படிப்பாக இருந்தாலும் சரி இப்படி எல்லா விஷயங்கள்லையுமே நமக்கு கை கொடுக்கக்கூடியது முருகப்பெருமானோட கிருத்திகை விரதம். 2026ஆம் வருடத்தில் ஜனவரி மாதத்தில் எப்பொழுது வருது அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். விசுவாவசு வருடம் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு கிருத்திகை விரதம் வருது. ஜனவரி 27 தமிழ் மாதங்களில் தை மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கிருத்திகை விரதம் வருது. முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் ஜனவரி மாதத்தோட கிருத்திகை விரதம் வர்றது இன்னும் சிறப்பான விஷயங்கள்ல ஒன்று. அடுத்ததான் நம்ம பிப்ரவரி மாதத்தில் பார்க்கலாம். பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி தமிழ் மாதம் மாசியில் 11ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று கிருத்திகை விரதம் வருது. இந்த திங்கட்கிழமை வரக்கூடிய கிருத்திகை விரதத்தையும் நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக மார்ச் மாதத்தில் எப்பொழுது வருதுன்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. 2026ஆம் வருடம் மார்ச் மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் மார்ச் 23ஆம் தேதி அன்னைக்கு வருது. மார்ச் 23ஆம் தேதி தமிழ் மாதத்துல பங்குனி மாதம் 9ஆம் தேதி அன்னைக்கு வருது. மார்ச் 23 பங்குனி மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு கிருத்திகை விரதம் வருது. பிப்ரவரியில வந்த கிருத்திகை விரதமும் இதே திங்கட்கிழமையில தான் வந்துச்சு. அடுத்ததான் நம்ம ஏப்ரல் மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் எப்பொழுது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதியில வருது. ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி தமிழ் மாதத்தில் பார்த்தோம்னா சித்திரை மாதம் 6ஆம் தேதி வருது. ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி சித்திரை மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் வருது. இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த கிருத்திகை நட்சத்திரத்திற்கு மறுநாள் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அட்சய திருதியை நாளும் வருது. அதை பற்றின பதிவையும் நம்ம இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததா நம்ம மே மாதத்துல எப்பொழுது கிருத்திகை நட்சத்திரம் வருதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. 2026ஆம் வருடம் மே மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு வருது. மே மாதம் 16ஆம் தேதி தமிழ் மாதத்துல வைகாசி மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு வருது. கிழமையில பார்த்தோம்னா சனிக்கிழமை அன்னைக்கு வருது. இந்த மே மாதம் 16ஆம் தேதி வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திர நாள்ல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டோம்னா, அன்னைக்கு அமாவாசை நாளும் வருது. இப்போ சனிக்கிழமை அமாவாசை நாள் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலை 3:59 மணி முதல் சனிக்கிழமை அன்னைக்கு அதிகாலை 2 மணி 9 நிமிடங்கள் வரைக்குமே அமாவாசை திதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மே மாதம் 16ஆம் தேதி வைகாசி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம். அடுத்ததான் நம்ம ஜூன் மாதத்தில் எப்பொழுது வருது அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம். ஜூன் மாதத்தில் ஜூன் 13ஆம் தேதி தமிழ் மாதத்தில் வைகாசி மாதம் 30ஆம் தேதி. இதுக்கு முன்பு பார்த்த கிருத்திகை நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தோட ஆரம்பத்தில் வந்தது. இப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரம் ஜூன் மாதம் 13ஆம் தேதி தமிழ் மாதங்களில் வைகாசி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருது. அன்றைய நாள் மாத சிவராத்திரி நாளும் கூட. அடுத்ததான் நம்ம ஜூலை மாதத்தில் எப்பொழுது வருது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. 2026ஆம் வருடம் ஜூலை மாதம் 10ஆம் தேதி தமிழ் மாதங்களில் ஆணி மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் வருது. இந்த வெள்ளிக்கிழமை தினம் ஏகாதசி தினமாக கூட இருக்கு. ஜூலை 10ஆம் தேதி ஆணி 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம். அடுத்ததான் நம்ம ஆகஸ்ட் மாதத்தில் பார்க்கலாம். 2026ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் 21ஆம் தேதி அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் வருது. வியாழக்கிழமை. அன்றைய தினம் நவமி தினமும் கூட. ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஆடி மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம். முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு இதையும் நாம் சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம்.
அடுத்ததா நம்ம செப்டம்பர் மாதத்துல எப்பொழுது வருதுன்னு பார்க்கலாம். இந்த செப்டம்பர் மாதத்துல 2 கிருத்திகை நட்சத்திர தினங்கள் வருது. முதல்ல செப்டம்பர் 3ஆம் தேதியும், அடுத்ததா செப்டம்பர் 30ஆம் தேதியும் வருது. செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி தமிழ் மாதங்கள்ல ஆவணி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமையன்று கிருத்திகை நட்சத்திரம். அன்றைய நாள் அஷ்டமி நாளும் கூட. அடுத்ததா பார்த்தோம்னா அதே செப்டம்பர் மாதத்துல செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி தமிழ் மாதத்துல புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம். செப்டம்பர் 30ஆம் தேதி புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் வருது. அடுத்ததா நம்ம அக்டோபர் மாதத்துல எப்பொழுது வருது அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம். 2026ஆம் வருடம் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு வருது. தமிழ் மாதத்துல ஐப்பசி மாதம் 10ஆம் தேதியும். கிழமைன்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமையில வருது. முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையில அக்டோபர் மாதத்தோட கிருத்திகை நட்சத்திரம் வருது. அக்டோபர் 27 ஐப்பசி 10 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த நாள்ல சிறப்பாக விரதம் இருந்து நம்ம முருகப்பெருமானை வழிபடலாம். அடுத்ததா நவம்பர் மாதத்துல எப்பொழுது வருது அப்படின்னு பார்த்தோம்னா 2026ஆம் வருடம் நவம்பர் மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரமுமே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் வருது. இதுல இன்னொரு சிறப்பு, நவம்பர் மாதத்துல திருக்கார்த்திகை தினமும் வருது. நவம்பர் மாதம் 24ஆம் தேதி கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம். அன்றைய தினம் பௌர்ணமி தினமும் கூட. அடுத்ததா நம்ம இறுதியா இருக்கக்கூடிய டிசம்பர் மாதத்துல எப்பொழுது வருதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம். டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி தமிழ் மாதங்கள்ல மார்கழி மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம். இந்த திங்கட்கிழமை அன்று பிரதோஷ தினமும் கூட. டிசம்பர் 21ஆம் தேதி மார்கழி மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திர தினத்தன்று முருகப்பெருமானையும் வணங்கி பிரதோஷ தினம் அப்படிங்கிறதுனால சிவபெருமானையும் வணங்கி அவர்களது அருளை பெறுவோம். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் பற்றின தகவலையும், அறுபடை வீடுகள் அந்த திருக்கோயில்கள் எப்பொழுது திறக்கப்படுது, அதோட நேரம் என்ன அப்படிங்கிற பதிவையும் நம்ம பதிவிட்டிருக்கோம். ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு பதிவுகளை நம்ம தொடர்ந்து பதிவிட்டு வர்றோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இது போன்ற தகவல்களை நாங்கள் தொடர்ந்து பதிவிட உங்களது ஆதரவு தேவை. ஞாபகமாக அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளுக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.